நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொலிட்டிக்கல் பொடி மாசுக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. நான் ஓவியா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஒரு வழியா லயோலா மணியோட கனவு நிறைவேறிச்சு போல. ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய்னு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பார்க்கணுன்னு தான் நானும் என்னோட மேனேஜர் கிட்ட ஒரு 3 hours தான் பர்மிஷன் கேட்டேன். ஆனால் அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதில் ஒரு ஆறுதல் தர விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவருக்கே 3 hours பர்மிஷன் சிஎம் வழங்கலையாம். ஏன்னு தான் தெரியல, பாவம். இதுக்கெல்லாம் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷுக்கு டைம் இருக்கு. இங்க நீட்டுக்கு எதிரா நீட்டை ரத்து பண்ணணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் டெல்லியில போராட்டம் பண்றாங்க. பாஜகவை எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய தாவேகா இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணுதுன்னு தெரியல. நீட்டுக்கு எதிராக இங்கே போராடலாம், சிஜேபிக்கு ஆதரவாக இங்கே போராடலாம்லாம் மினிஸ்டர் டைம் கேட்கல. போயிட்டு ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்கு 3 hours டைம் கேட்டிருக்காரு. பார்க்காம இருக்க முடியுமா? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காரு? இருக்கலாம், பட் அது அவர் ஒரு ஃபேன் பாயா இருந்தா ஓகே. இப்ப அவர் மாண்புமிகு அமைச்சரா இருக்காரு. எல்லா அமைச்சருமே ஃபேன்ஸ் தானே? எல்லா அமைச்சரும் ஃபேன்ஸ் தான். பட் பாயிண்ட் என்னன்னா, அவர் மாண்புமிகு அமைச்சரா இருக்காரு. ஸோ அமைச்சரா இருக்கிற பட்சத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இங்க எல்லா நாட்டு நடப்பு விஷயங்களையும் கண்டிப்பா தலையிடணும். குறிப்பா பாஜகவை தாவைக்கு எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. அப்போ உங்க நீட்டுக்கு எதிராக அவ்வளவு மாணவர்கள் போராடுறாங்க. கண்டிப்பா இங்க விக்னேஷ் தலைமையிலையோ அல்லது தாவேக்கா தரப்பு சார்பாவோ ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். அல்லது ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களையாவது சும்மா இருக்க விடலாம். என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இவரு என்ஜாமி பாட்டு பாடினாருல்ல, இந்த திருக்குறள் அறிவு, அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரு அதான் அவர் நீட்டுக்கு எதிராக சட்டசபைக்கு வெளியே போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணனால இப்போ நல்லதுக்கு தானே அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காரு. நல்லதுக்கு தானே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காரு, நீயே சொல்றியே. ஆனா இருந்துமே ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக இப்போ திருக்குறள் அறிவு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தாவேக்கா அரசும் ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டாங்களாமா, ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களே அரெஸ்ட் பண்ணுவாங்களாமா. என்ன நியாயம் தெரியல. நல்லது செய்ய மாட்டோம், நல்லது செய்யறவங்களையும் விட மாட்டோம். அதேதான். ஸோ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு தாவேக்கா அரசோட செயல்பாடு. பாஜகவுக்கு எதிராக இவங்களும் வாய் திறக்க மாட்டாங்க. வாய் திறக்கிறவங்களோட உரிமைகளையும் ஒடுக்குறாங்க, அவங்கள எதிர்த்து பேசுறவங்களையும் ஒடுக்குறாங்க. பார்த்திருப்பியே நீ, எம்எல்ஏ மார்க்கண்டேயன், அவரை கூட கைது பண்ணியிருந்தாங்க, பாத்திருப்பியே? நேத்து நியூஸ்ல போட்டிருந்தாங்களே, அதான சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. அது என்ன விஷயம்? அது என்ன விஷயம்னா ஆக்சுவலா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பொது மேடையில ஏறி பேசும்போது இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசியிருக்காரு. அதாவது முதலமைச்சர் விஜயோட எலும்பு முறிப்பேன் சட்டசபைக்குள்ள வந்தா அப்படிலாம் பேசியிருக்காரு. அவர் பேசினது தப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது அவதூறான பேச்சு தான். இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்களும் முன்னாடி நிறைய அவதூறா பேசியிருக்காங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஓவரா பொங்குறதா அது. சரி, இப்படி பொங்கியிருக்காங்க, அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை விடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இல்ல? நாங்க அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணலையே, அவரோட சேர்ந்து என்னை பத்தி சும்மா ஏதாச்சும் சொன்னா கூட 10 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இன்னைக்கு வெளியான ஒரு பாப்புலரான ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே கெடுக்கிறாங்க இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருக்காங்க. அதை முன்னாள் முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. இது ஒரு நியூஸ் பேப்பர் முதலமைச்சர் விஜயோட பாஷையில் சொல்லணும்னா அவருக்கு ஒரு தலையிலேயே கொட்டு விட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி பார்க்கறதுனே தெரியல. அவர் சொன்னது கரெக்டுன்ற மாதிரி யோசிக்க முடியுது. ஏன்னா அவரை பற்றி பேசினாலே இப்போ இருக்க ஆட்சியில் நீங்கள் பேசவே கூடாது என்னை பற்றி ஏன்னா மனுஷனுக்கு இருக்காது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு தோன்றதை பேசுகிறோம், ஆனால் அதையுமே நீ பேசக்கூடாது, நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்கறதுனே தெரியல. அதுதான் பிரச்சனை. என்னன்னா அவதூறா பேசுறாங்க. அவதூறா பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், விமர்சனம் பண்றவங்கள கூட தாவேக்கா அரசுல அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மோசமான விஷயம். ஏன் நம்ம அப்படி அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா திமுகவை சார்ந்த அந்த ஜென்சி மீட் அரேஞ்ச் பண்ணக்கூடியவங்களை அரெஸ்ட் பண்றது, அப்புறம் திமுக எம்எல்ஏக்களை மட்டுமே தாவேக்கா அரசு அரெஸ்ட் பண்ணுது. ஆனா ஏடிஎம்கே சைடு கையை வைக்க மாட்டாங்களே, அது என்ன கதை ஒரு கட்சியா பார்க்கறது கிடையாது அப்படின்னு விஜய் என்னதான் நினைச்சாலுமே இன்னொரு விதமா என்ன சொல்லப்படுதுன்னா,
அங்க வந்து இருக்கிற எல்லாருமே தாவேக்கால போய் இணைஞ்சாச்சு. எடப்பாடி மட்டும்தான் மிச்சம் வச்சிருக்காங்க. கட்சியே மூடிட்டு போயிடுவாங்க போல. ஆமா. ஸோ எடப்பாடி மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. அங்க விமர்சனம் பண்ணா பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறனால அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமாரும் அப்புறம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட ரொம்ப காட்டமா முதலமைச்சர் விஜயையும் அவரோட தாவேக்கா அரசை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர்லாம் என்ன சொல்லியிருந்தாரு, விஜயோட அப்பாவெல்லாம் கொச்சப்படுத்தி கொஞ்சம் பேசியிருந்தாரு. அவர் அதிமுகவை சேர்ந்தவர். ஆனா அவரை எதிர்த்து எதுவும் தாவேக்கா அரசு பண்ண மாதிரி தெரியல. பட் திமுக மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த தாவேக்கா அரசு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தப்பு பண்றாங்க அல்லது அவதூறா பேசுறாங்க. அவதூறா பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்றதுலாம் ரொம்ப ஓவரான விஷயம் தான். அப்படி பார்த்தா இவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸை தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். அதெல்லாம் தப்பு கிடையாது. நாங்க அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க என்ன தாக்குறாங்க, அதனால நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஏன்னா நாங்க தான் ஆட்சியில இருக்கோம். அதனால நாங்க என்ன வேணா பண்ணுவோம். இதுதான் பிரச்சனை. சரி, இதான் பிரச்சனை. இப்படி ஒருதலை பட்சமா தாவேக்கா அரசு செயல்படுறாங்க அப்படிங்கறத நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. திமுகவுமே தொடர்ச்சியா விமர்சனம் பண்றாங்க. அதுல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கவங்க பெண்கள் அபியூசிவா பேசுறதுல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்காங்க. வந்து கமெண்ட்ல இப்ப நம்மளே பேசுறோம், தாவேக்கா அரசு வந்து நல்லதே சொல்லலாம், அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு விமர்சனம் பண்ணுவோம். விமர்சனம் விஜய்னு கூட சொல்லிருக்கூடாது. விஜய்னு சொல்லி திட்டா கூட வந்து கமெண்ட்ல திட்டுறவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் இந்த தாவேக்கா அரசு அரெஸ்ட் பண்ணாது. ஆனா திமுக ஆட்களை மட்டும் அரெஸ்ட் பண்றதுனால ஒருதலை பட்சமா செயல்படுறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா தாவேக்கா அரசு மேல விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது உண்மைங்கிற மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மின் கட்டணம் எப்படி, கரண்ட் பில் எல்லாம் செக் பண்ணியா உங்க வீட்டுல எப்படி வந்து அது வருது 10,000 20,000 எல்லாம் வருது. என்ன பண்றது, நம்ம வாங்குற சம்பளம் அதுக்கே போயிடும் போல இப்போ இருக்க ஆட்சின்னு நினைக்கிறேன். அதுதான் அதோட போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். ஒரு ஃபேன் வச்சிருக்காங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஏசி கூட இல்ல. ஆனா அங்க 4,000 ரூபாய் பில்லு வந்திருக்கு. அதுதான் நம்மளுக்கு என்னன்னா, இங்க வந்து மின்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வருஷம் முழுக்க வந்து மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டோம், உயர்த்தாது இந்த தாவேக்கா அரசு, 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்லாம் வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. கடைசியில பார்த்தா மின் கட்டணம் வந்து அங்கங்க எல்லார் வீட்லயே இல்லைனாலும் அங்கங்க வந்து போன டைம் பில்லை விட இந்த டைம் டபுள் மடங்கு அதிகமாயிருக்கு. 300 ரூபா 400 ரூபா கட்டிட்டு இருந்தவங்க 4,000 ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீ சொன்னிய 10,000 ரூபாய் கட்டணும் அப்படின்ட்டு. வெறும் ஒண்ணும் இல்ல, ஒரு ஏசி ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கு. இது வரைக்கும் அப்படி வரல. வாங்குற சம்பளம் அதுலயே போயிடும் போல. 20 25 எல்லாம் ஒரு சிலர் அதை கூட பண்ண போறேன். எனக்கு 40,000 வருது அப்படின்ட்டு. 40,000 வாரணும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் இப்போ நீ சொன்ன மாதிரி கூட வந்துட்டு தொடர்ச்சியா அங்கேயும் இங்கேயும் வந்து கரண்ட் பில் அதிகமாகுது. அதுக்கு காரணம் சில டெக்னிக்கல் இஷ்யூன்னு மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சொன்னாலுமே இதுல என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுன்னா, சிடி நிர்மல்குமார் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாரு, ஐயோ ஹார்ட் டிஸ்க திருடினது திமுக தான், ஐயோ அதை பண்ணது திமுக தான், எல்லாத்துக்கும் திமுகன்னு காரணம் சொல்லுவாரு. ஆனா இப்போ டெக்னிக்கல் இஷ்யூ நடந்திருக்கு. சோ சிடி நிர்மல்குமார் இதுக்கும் வந்து திமுக நாங்க சொல்லுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம். நீங்க இப்போ என்னதான் ஸ்டாலின் அவர் இல்லைனாலும் அவரை தான் நாங்க இழுத்து பேசுவோம். அதுவும் ஸ்டாலின் அவரை மட்டும் குறி வச்சு பேசுவோம். எல்லாத்துக்கும் திமுக ஸ்டாலின் தான் காரணம். அது ஒரு பிசினஸாவே பண்றது தாவேக்கா. சோ அதுதான் இங்க பிரச்சனையே. சோ மக்களோட பிரச்சனை என்னங்கறத அட்ரஸ் பண்ணாம வந்துட்டு தொடர்ச்சியா எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்லி தப்பிச்சுட்டு இவங்க எத்தனை நாள் போக போறாங்கன்னு தெரியல. மின் கட்டணம் இப்போ உயர்வாயிருக்கு, பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 200 யூனிட் ஃப்ரீ ஒவ்வொரு மாசத்துக்குன்னு சொன்னாரு. ஆனா பார்த்தா 2 மாசத்துக்கு ஒரு தடவை. அதுலயும் ட்விஸ்ட் என்னன்னா 500 யூனிட்டுக்குள்ளதான் 200 யூனிட் ஃப்ரீ பண்ணும் போல. எப்பா 500 வந்துச்சு அப்படிதான் இருக்கும் போல. ஆமா. சோ அந்த மாதிரிதான். சோ பயங்கர ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா அரசு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. சோ இதுக்கு எடுத்தாலும் திமுகவை பிளேம் பண்ணக்கூடியவங்க இதுக்கு என்ன பண்ண போறாங்க? மக்கள் காசு ₹1 வேணான்னு சொன்னாங்க தானே. என்ன மக்கள் எல்லாருமே எங்களுக்கு உங்க காசு, மக்களோட காசு எதுவுமே வேணாம், திமுக தான் கொள்ளையடிக்குது, தாவேக்கா நாங்க வரோம், நாங்க தான் உங்களுக்கு செய்ய போறோம், உங்ககிட்ட இருந்து நாங்க எதுவுமே கொள்ளையடிக்க மாட்டோம், நாங்க இருக்க எல்லாத்தையுமே விட்டு நான் உங்களுக்காக தான் வரேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப இது மாதிரி கொள்ளையடிச்சு யாருக்கு செலவு பண்ண போறாங்க? அது அப்படியே ஒரு பார்வையா பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது இப்படி அதிகபட்சமா கரண்ட் பில் காசு வருதுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் தான் போகும். ஸோ இப்படி கூட கொள்ளையடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நீ சொல்ற மாதிரியும் பலர் விமர்சனம் பண்ணி பேசிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் பில்லு எக்கச்சக்கமா எகிரி போய் இருக்கு, நம்மளுமே பாதிக்கப்படுறோம், தொடர்ச்சி எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு தாவேக்கா அரசு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. இப்படி சிடிஆர் நிர்மல்குமாரும் தாவேக்கா அரசும் முதலமைச்சர் விஜய் கூட எதுக்கெடுத்தாலும் திமுகன்னு சொல்லி ஸ்கிப் பண்றத ஒரு பயங்கர ஒரு பிளானாவே வச்சிருக்காங்க. அது ஒரு டூலாவே வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா இதே மாதிரி தான் பழனி கோயில் விஷயம் வந்து திமுக தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருந்தது.
இப்போ தாவேக்கா மாட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இஷ்யூ வந்து நடந்து கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. போலீஸ் கையில இருந்து சிபிசிஐடிக்கு மாத்தினா ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. அப்பவுமே ஒரு வாரமா சிபிசிஐடியும் வந்து இன்னும் இழுத்தடிச்சிட்டே தான் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த வழக்கை. ஏன்னா நாங்க விசாரிக்கிறோம்னு தான் இப்படி சொல்றாங்களே தவிர அதுல சம்மந்தப்பட்ட 4 பேர் இருந்துமே அவங்களை கைது பண்ணாம அவங்கள ஃப்ரீயா வெளியே விட்டுட்டு இருக்காங்க. சும்மா விஜய்னு பேசுனதுக்கே நாங்க 10 பேரை தூக்கி ஜெயில போடுவோன்ற மாதிரி இருக்கவங்க. இவ்வளோ பெரிய 100 கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவங்கள அரெஸ்ட் பண்ணாதது ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இந்த டைம்ல தான் வந்து இதெல்லாம் ஒரு பிளானா இருக்கும். ஏன்னா ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் சார் பதிவாளர் அவரை வந்து நியமிச்சு அந்த நேரத்துல வந்து அவருக்கு இது மாதிரி அந்த பத்திரத்துல சைன் போட வச்சு அந்த லேண்டே மாத்துற அளவுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்க ஒருத்தர் வந்து முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வருதுன்னு சொல்றாங்க. அவருக்கு ஜாமீன் தந்துட்டா ஒரு வேளை இது எல்லாமே ஒரு பிளான்ன்றது நிரூபணம் ஆயிடும். அவருக்கு ஜாமீன் கிடைக்குதா இல்லையான்றத நம்ம நாளைக்கு தான் இதை பத்தி பார்க்க முடியும். ஆமா, கண்டிப்பா. ஸோ பழனி கோயில் இஷ்யூங்கிறது ஏதோ ஒரு பெரிய சீரியல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குமோ 100 கோடி அப்ப 100 கோடி அதேதான். இந்த 100 கோடிக்கு தான் பாப்பு வச்சிட்டாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த தாவேக அரசு ஆட்சி அமைஞ்சப்புறம் மிகப்பெரிய சர்ச்சையில் மாட்டினதே இந்த 100 கோடி வழக்கு தான். இதுல நீ சொன்ன மாதிரி சிபிசிஐடி கேஸை கையில எடுத்துமே சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்றாங்க, இல்ல அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி இழுபறியா தான் போயிட்டு இருக்கு. இதுல என்ன கொடுவன்னா, ரமேஷ் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசி வீடியோ போட்டவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா 100 கோடி ஊழல் பண்ணவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியாம தாவேக அரசு திணறுது. ஸோ அதுல இருந்தே தெரியுது, நீ சொன்ன மாதிரி ஒருவேளை இதை பக்கா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அரெஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அவர் எங்களோட அமைச்சர், எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க பண்றது. ஆமா ஆமா. ஸோ தாவேக அரசு மேல இது மிகப்பெரிய கரும்புலியா தான் இருக்கு. தாவேக அரசு இப்படி நடந்துக்கிறது, குறிப்பா பழனி கோயில் விஷயம்ல இப்படி நடந்துக்கிறது பெரிய கரும்புலி தான். இதுல ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் சபாநாயகர் பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிரஸ் மீட்ல. என்ன பண்ணாரு? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு அதான் வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி மறுபடியும் சட்டசபை கூட போகுது. ஸோ சட்டசபையில வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இதை பத்தி பிரஸ் மீட் அறிவிக்கிறதுக்காக வந்தார் சபாநாயகர். வந்தவர்கிட்ட வந்து பிரஸ் மீட்ல கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி போன வட்டமே வந்து விஜய் ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டாரு, நீங்களும் ஓகேலாம் சொன்னீங்க, அது சரியான்னு சொல்லி கேட்டதுக்கு அதுல இருந்து தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மறுபடியும் பிரஸ் மீட்ல இருக்கவங்க செய்தியாளர் கேட்கறாங்க, ஓ அப்படின்னா வந்து எதிர்கட்சிகளும் இந்த மாதிரி செய்க பண்ணா நீங்க விட்டுருவீங்களான்னு சொல்லி கேட்டா, ஐயோ அதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ல வந்தாரு. அப்படி என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த மாதிரி முதலமைச்சர் பண்ணாருன்னா அது வேற, பட் எதிர்கட்சிக்காரவங்களா பண்றாங்கன்னா அவங்க என்ன செய்க பண்றாங்கன்னு நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் அதை அலோவ் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு மறுபடியும் பிரஸ் மீட் இருக்கவங்க கேட்குறாங்க, அது எப்படி அப்போ விஜய் என்ன ஆக்ஷன் பண்ண போறாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டதுக்கு நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க, அப்போ எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம் ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்க வந்தாங்க. பட் வந்து சபாநாயகர் வழக்கம் போல மழுப்பிட்டாரு. ஸோ அதனால வந்து சபாநாயகர் மீண்டும் அவரோட சிரிப்பே போதும். ஆமா, சிரிப்பை போட்டு ஸ்கிப் பண்ணிடுவாரு. ஸோ அதனால வந்துட்டு இந்த சபாநாயகரோட பேச்சுமே இப்போ மிகப்பெரிய ட்ரோலா போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்ல அண்ணன் என்னென்னவோ சொன்னாரே, தாய்மாமா சீருக்கு இப்போ பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. பட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, எந்த தேதியில கொண்டு வர போறாங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்து வந்துட்டு 6 சிலிண்டர் தருவன்னு சொன்னாரு. கிட்டதான் காசே இல்லையே, நாங்க எங்க 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லிதான் உருட்ட வேண்டியது தாவேகா. ஆனா காசுலாம் வச்சிருக்காங்க, வைக்காம எப்படி வந்து தங்க மோதிரம் போடுவாங்க, தாய்மாமன் சீர்லாம் தருவாங்க. ஸோ காசெல்லாம் இருக்கு. ஸோ அதனால தாவேக அரசு அதுவே நாங்க கஷ்டப்பட்டு தாங்க தங்க மோதிரம் தரோம், 6 சிலிண்டர் எப்படி நாங்க ஃப்ரீயா தர முடியும்? அதேதான், இப்படி சொல்லில தப்பிக்க முடியாது. கண்டிப்பா பொதுமக்கள் வந்து இனியும் கடந்து போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இந்த நலத்திட்டங்கள், இந்த குறிப்பா இந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. வேற அண்ணனை புரிஞ்சுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ அம்மா விட்டுருமா, ஐயோ என்னால முடியல, முழு அணிலாவே மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல அப்படிதானே இருக்காங்க, ஏன்னா நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னமும் அண்ணனை நம்பி நிறைய பேர் இருக்காங்களே, அவர் செய்வாரு, டைம் எடுக்கும், இப்பதானே 2 மாசம் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அதனால சொன்னேன்.
அப்படி சொல்லலாம், ஆனா அப்படி சொல்லில சமாளிக்க முடியாது. ஸோ இந்த வரக்கூடிய பட்ஜெட்ல வந்து இவர் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு என்னென்ன நிதி ஒதுக்க போறாரு, அல்லது ஆல்ரெடி சொன்னார்ல இந்த விவசாயிகளோட பயிர்க்கடன் தள்ளுபடியை ரத்து பண்ணுவேன், முழுசா தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாரு. அதுக்கே பாவம் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, முழுசா தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை முழுசா தள்ளுபடி பண்ணல. அதுலயுமே நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மின் கட்டணம் உயர்வு, ஸோ அங்க இங்கேயும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா இவங்க சொன்ன நலத்திட்டங்கள்ல முன்னுக்கு பின் முரணா நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா இந்த வரக்கூடிய சட்டசபை இந்த பட்ஜெட் தாக்கல்ல அதெல்லாம் பேசுவாங்க எதிர்க்கட்சிகள். முதலமைச்சர் விஜய் இந்த சட்டசபை கூட்டத்துல என்ன ஆக்ஷன் பண்ண போறாரு, அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன ஆக்ஷன் பண்ண போறாருங்கிறது மக்கள் எல்லாம் பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் இதை பத்தி பார்க்கணும். பேசிட்டே தான் போனோம். ஆமா, ஸோ எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா. இது இன்னும் கண்டினியூ பண்ணோம்னா நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நாளைக்கு வேற ஒரு இதே மாதிரி சுட சுட நிறைய அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். தொடர்ச்சியா நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல பொலிட்டிக்கல் பொடிமாஸ்ல உங்களுக்காக நிறைய ஃபன்னான செய்திகள், நிறைய சுட சுட செய்திகளை கொண்டு வந்து உங்களுக்காக தரோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.